மத்திய அரசு எடுத்திருக்க இப்போ ஒரு முக்கியமான முடிவு காரணமாக சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி வாங்க போகுது. 6வது இடத்துல தான் இந்தியா இருக்காங்க. சார், இந்தியாட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, ஓகே, பாக்குறதுக்கு நம்பர்ல பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து பாருங்க. மார்ச் மாசத்துல இருந்து வெயில் அப்படின்றது பொழந்து கட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரைக்கும் இந்த ஒரு வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது குறையாம இருந்துட்டு இருக்கு. கடந்த சில வாரங்கள்ல மட்டும் வந்து வானத்திலிருந்து பறவைகள் பொத்து பொத்துன்னு கீழே விழுது. மத்திய அரசு எடுத்திருக்க இப்போ ஒரு முக்கியமான முடிவு காரணமாக நம்மளோட எதிரி சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி வாங்க போகுது. பெரிய அளவிற்கு இந்த ஒரு முடிவுனால தற்போதைக்கு எடுத்து வந்துகிட்டு இருக்க நகர்வுனால பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்க போகுது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அப்படி என்ன முடிவு, அப்படி என்ன பணி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது மத்திய அரசுக்கு சொந்தமான கோல் இந்தியா நிறுவனம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்ப இந்த ஒரு நிறுவனமும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு முக்கிய ஆய்வு பணியில இறங்கியிருக்காங்க. அந்த ஒரு பணி தான் என்னன்னு பார்த்தோம்னா, லித்தியம் எடுப்பதற்கான பணி. அந்த லித்தியம் எடுக்கிறதுக்கான பணி எங்க நடைபெற்று இருக்கு, எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா அர்ஜென்டினால. அதன்படி நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போன வருஷம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படி கேள்விப்படலாம் என்னன்றது சொல்றேன். அதாவது இந்தியா அமெரிக்காவோட இந்த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்ல வந்து இணைஞ்சிருந்தாங்க. கடந்த வருடமே இணைஞ்சிருந்தாங்க. இது எதற்கான ஒரு பணி அப்படின்றத பார்த்தோம்னா, அரிய வகை கனிமங்களை சேர்ந்து அதை வந்து கண்டுபிடிச்சு அவற்றின் மூலமாக சில முக்கியமான நடவடிக்கை, குறிப்பா வந்து வெளிநாடுகளை சார்ந்திருக்கிறத வந்து நம்ம வந்து குறைத்தாகணும். பெரிய அளவிற்கு வெளிநாடு நம்ம நம்பக்கூடாது. இந்த கனிமங்கள் விஷயத்தில் நம்ம வந்து சுயேட்சையான ஒரு முடிவுகளும் சுதந்திரமான ஒரு நடவடிக்கை நம்ம வந்து எடுக்கணும். சுதந்திரமாக நம்ம வந்து தேவைகளுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக வந்து பார்க்கப்படுச்சு. அதுல மெயினா நம்ம வந்து பலன் அடையக்கூடியது நம்ம இந்தியா அப்படின்றத வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப பெரிய அளவிற்கு இந்த லித்தியம் தொடர்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த கனிமத்துக்கு வந்து நம்ம வந்து சீனாவை தான் வந்து சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது இப்போ வரைக்கும் அப்படிதான் வந்து சூழல் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் பெரிய அளவிற்கு நம்ம வந்து தன்னிச்சையாக வந்து செயல்படணும். குறிப்பா நமக்கு தேவையை வந்து நம்மளே வந்து பூர்த்தி செய்யணும். சீனாவை நம்ம சார்ந்து இருக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது கடந்த வருடம் செய்யப்பட்டிருந்துச்சு. இதுல பர்டிகுலரா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது கடந்த பிப்ரவரி மாசத்தப்ப வந்து அர்ஜென்டினாவிற்கு அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவங்க வந்து சென்றிருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து லித்தியம் தொடர்பாக, இந்த ஒரு கனிமம் தொடர்பாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுல வந்து பெரிய அளவுக்கு இந்தியா அமெரிக்கா கூட்டாக இணைந்து சில முக்கியமான ஆய்வு மேற்கொள்ள போற மாதிரியும், அதே சமயம் அமெரிக்கா பெரிய அளவிற்கு இந்த கனிமங்களை தொடர்பான சில தகவலை வந்து அறிந்து கொள்வதற்காகவும் இந்த கனிமங்களை எடுப்பதற்கான சில நடவடிக்கை எடுப்பதற்கு பெரிய அளவிற்கு ஆர்வம் காட்டி அதுல நாங்க வந்து முதலீடு செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா சேர்ந்து சொல்லப்பட்ட மாதிரி பெரிய அளவிற்கு பரவலான தகவல் அப்படின்றது வெளியாகிடுச்சு. அதற்கான நடவடிக்கையாக ஒரு முதல் படியாக இப்ப அமெரிக்கா இந்தியா இணைந்து இப்ப சில செயல்பாடுகளை இறங்கியிருப்பதாக காணப்படுது. அதுலயும் இந்தியா அமெரிக்காவோடு இணைந்து கிட்டத்தட்ட 20 to 25 மினரல் திட்டங்களை செயல்பட இருப்பதாக பார்க்கப்படுது. அதே சமயம் 4 இடங்கள்ல அரிய வகை கனிமங்கள் இருக்க மாதிரி வந்து இந்தியா கண்டறிந்திருப்பதாகவும், அதுல 2 இடங்கள்ல வந்து அமெரிக்காவோட சேர்ந்து வந்து பணியாற்ற போற மாதிரி வந்து தகவல் வெளியாயிருக்கு. பர்டிகுலரா நம்ம வந்து அர்ஜென்டினா மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா, கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல பெரிய அளவிற்கு லித்தியம் கனிமம் நிறைந்திருப்பதாக காணப்படுது. அங்க ஆய்வு மேற்கொள்வதற்கான நடவடிக்கை பெரிய அளவிற்கு செய்யப்பட்டு வருவதாக காணப்படுது. அடுத்த செய்தியாக அணு ஆயுதங்கள் தொடர்பான செய்தி தான். அதாவது எந்தெந்த நாடுகளிடம் எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான தகவல் நிறைஞ்சிருக்கு. இதை நீங்க வந்து மிஸ் பண்ணாம தொடர்ச்சியா வந்து பாருங்க. இப்ப நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, ஸ்வீடனை சேர்ந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி மையம் செயலிருந்து ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு, ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில ரொம்ப கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. அதன்படி நம்ம வரிசையா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சீனா, இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், வடகொரியா போன்ற நாடுகள் வந்து அதிக அளவிற்கு இந்த அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த நாடுகள் தொடர்பாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கா, எந்த நாட்டுகிட்ட அதிகமாக அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா ரஷ்யாட்ட தான். ரஷ்யாட்ட கிட்டத்தட்ட 4380 அணு ஆயுதங்கள் வச்சிருந்து இப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. அடுத்து அமெரிக்கா நம்ம வந்து பார்த்தோம்னா செகண்ட் இடத்துல இருக்காங்க, 3708 வச்சிருக்காங்க. 3வது இடத்துல சீனா இருக்கு, 500 அணு ஆயுதங்கள் இருக்கு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கடந்த ஜனவரி அப்ப வந்து சீனாட்ட இருந்த அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை 410 தாங்க. இப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, 90 அதிகரிச்சிருக்கு. இப்ப சீனாட்ட 500 அணு ஆயுதங்கள் இருக்கு. இது வந்து 2030 அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது 1000 இருக்கும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட ராணுவ தலைமையிடமாக பார்க்கக்கூடிய இந்த பென்டகன் சைட்ல இருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. அப்ப சீனாவிடம் அணு ஆயுதங்கள் அப்படின்றது அடுத்த ஒரு 6 வருடங்கள் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா கூடுதலாக 500 இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்படி தகவல் வெளியாகிருக்கு. சரி, அடுத்ததாக 4வது இடத்துல யார் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா பிரான்சிடம் வந்து 290 அணு ஆயுதங்கள் இருக்கு. 5வது இடத்துல இங்கிலாந்து இருக்காங்க. இங்கிலாந்திடம் வந்து 225 அணு ஆயுதங்கள் இருக்கு. 6வது இடத்துல தான் இந்தியா இருக்காங்க. சார், இந்தியாட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா 172 அணு ஆயுதங்கள் இருக்கு. ஓகே, பாக்குறதுக்கு நம்பர்ல பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து பாருங்க, இங்க நிறைய இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும்.
அதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம கிட்ட நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய அக்னி 5 ஏவுகணை இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்க அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை அப்படின்றது குறைவா தான் இருக்கு. நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து கூட நம்ம வந்து அணு ஆயுதங்களை வச்சு நம்ம வந்து தாக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து பவர் இருக்கு. பட் இருந்தாலும் எண்ணிக்கை இப்ப நான் சொல்லக்கூடிய நம்பர் வச்சு பாருங்க. அதாவது பாகிஸ்தான் தான், அதாவது அடுத்த இடத்துல 7வது இடத்துல இருக்குது பாகிஸ்தான். பாகிஸ்தான் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா 170 இருக்கு. அதாவது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது 2 தான் பாகிஸ்தான் கம்மியா இருக்கு. அப்ப நம்ம கிட்ட அணு ஆயுதங்கள் அப்படின்றது அதிகமா இருக்கணுமா இல்லையா? அதாவது அணு ஆயுதங்களை வச்சு நம்ம வந்து மற்ற நாடுகளை மிரட்ட போறது இல்ல. பட் இருந்தாலும் நம்மளோட பாதுகாப்பிற்கு கூடுதலாக நிச்சயமாக இது அதிகரிக்க வேண்டும் அப்படின்றதான் பொதுவான எல்லாரோட கருத்தாக வந்து பார்க்கப்படுது. பொதுவா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்டே வந்து 170 இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இதையும் தாண்டி அதிகமா தான் வந்து இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா சீனா கிட்ட பாருங்களே, சீனா கிட்ட 500 இருக்கு. கடந்த ஜனவரி மாசம் 410 இருந்துச்சு, இப்ப 90 வந்து அதிகரிச்சிருக்கு. அப்ப சீனாவுக்கு நமக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 328 அணு ஆயுதங்கள் இடைவெளி இருக்கு. 328 அணு ஆயுதங்கள் நம்ம கிட்ட இன்னும் கூடுதலா சேர்த்தா மட்டும்தான் சீனா வச்சிருக்க அணு ஆயுதங்கள் அளவுக்கு நம்ம வந்து ஈடுகட்ட முடியும். அப்பதான் வந்து நம்ம கிட்ட 500 வரும். இப்ப கிட்டத்தட்ட வந்து 172 தான் வந்திருக்கு. அதனால இனி வருங்காலங்களில் இந்தியா அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளும் நிச்சயமா அதிகரிக்கணும். ஏன்னா வந்து நம்ம மற்ற நாடுகளை வந்து பெரிய அளவிற்கு அதை வைத்து நம்ம வந்து அச்சுறுத்தல் வந்து கொடுக்க போறது கிடையாது. ஆனா நம்மளோட பாதுகாப்புக்கு கூடுதலாக அணு ஆயுதங்கள் கட்டாயம் தேவை. அதனால இனி வருங்காலங்களில் அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த செய்தியா பாத்தீங்கன்னா அதிக வெப்பம். இப்ப வெப்பம் அப்படின்றது எந்த அளவிற்கு இருந்துச்சு, வெயிலோட தாக்கம் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றத நிச்சயமா கடந்த சில வருடங்களா உணர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் கூடுதலா உணர்ந்திருக்கோம். அதுலயே வந்து ரொம்ப சீக்கிரமாவே மார்ச் மாசத்துல இருந்து நம்ம வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மார்ச் மாசத்துல இருந்து வெயில் அப்படின்றது பொழந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் இந்த ஒரு வெயிலோட தாக்கம் அப்படின்றது குறையாம இருந்துகிட்டு இருக்கு. இந்த கோடை வெயிலனால நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40,000 பேர் கிட்ட வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க நண்பர்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலை மனிதர்கள் மட்டும்தான் பாதிப்படைகிறாங்களா, வேற எந்த உயிரினும் வந்து பாதிப்படைகிறது இல்லையா அப்படின்றத கேட்டீங்கன்னா அங்கதான் மிகப்பெரிய கேள்விக்குறிகிறது. ஏன்னா எல்லாமே உயிரினங்கள் தான். நம்மளே மாதிரியும் பறவைகளும் உயிரினங்கள் தான். அதனால விலங்குகளும் சரி பறவைகளும் சரி இந்த வெயிலால பாதிப்பை சந்திக்கிறாங்க அப்படின்றது வந்து நிச்சயமா சொல்லி ஆகணும். அதுலேயும் கூடுதலாக பறவைகள் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த வெயிலின் தாக்கத்தினால பாதிப்பை சந்திச்சிருப்பதாக காணப்படுது. அப்படி நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா கடந்த சில வாரங்களில் மட்டும் வந்து வானத்திலிருந்து பறவைகள் பொத்துன்னு கீழே விழுந்தது. என்ன காரணம் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாகத்தான். இதுல இந்த வருடம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து வெப்பம் அப்படின்றத நம்ம வந்து சந்திச்சிருந்திருப்போம். ஒரு புறம் இங்கிட்டு ஒரு புறம் வெயில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நில, இதே நேரத்தில் அங்கிட்டு மறுபுறமாக நம்ம நாட்டிலே வந்து பெரிய அளவிற்கு மழையினால வெள்ளத்தினால பாதிப்பை மக்கள் ஒரு புறம் சந்திச்சதே நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுல நம்ம வந்து பார்த்தோம்னா வடகிழக்கு மாநிலமான அசாம்ல பார்த்தோம்னா பெரிய அளவிற்கு மழை பொழிவின் காரணமாக வெள்ளப்பெருக்கு அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இந்த வெள்ளப்பெருக்குனால கிட்டத்தட்ட 1,60,000 மக்கள் வந்து பாதிப்பை சந்திச்சிருந்தாங்க. இப்படி ஒரே சூழல்ல அங்கிட்டு ஒரு புறம் மழையினால பாதிப்பு, மற்றொரு புறம் வெயிலின் தாக்கத்தினால பாதிப்பு. இது எல்லாமே வந்து எதனால? பருவநிலை மாற்றத்தின் காரணமாக. சோ இப்படிப்பட்ட சூழல்கள் மத்தியில மக்கள் எல்லாருமே வந்து என்ன மாதிரியான முடிவு எடுத்துட்டு இருக்காங்க? இந்த மாதிரி வெயில் அதிகரிச்சிருக்கா, அப்ப வாங்க ஃபேமிலியோட போய் நம்ம வந்து ஏசி வாங்கலாம். ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி பார்த்து எங்க ஆஃபர் விலையில ஏசி கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து இந்த வருடம் நிறைய பேர் வந்து இந்த வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாம பெரிய அளவிற்கு ஏசிகளை வாங்குவதற்கு பல கடைகள் சென்று ஆஃபர்லாம் விசாரிச்சு நிறைய பேர் வந்து ஏசி வாங்கியிருக்கதை நம்ம வந்து நிச்சயமா இந்த வருஷம் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் இருந்தா போதும், இந்த மாதிரி ஏசி நம்ம வந்து வாங்கிட்டா நம்ம வெயிலோட தாக்கத்துல இருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஏசி வாங்குறத நம்ம வந்து பார்த்திருப்போம். இதற்கு பதிலாக 2-3 மரக்கன்றுகளை நட்டு வச்சாலே வந்து போதும், பெரிய அளவிற்கு வெயிலோட தாக்கத்திலிருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம், பெரிய அளவிற்கு மழையை நம்ம வந்து பெறலாம். அதனால வந்து முடிஞ்ச அளவிற்கு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. முடிஞ்சா ஒரு மரக்கன்று நட்டு வைங்க. இன்றைய வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வேற டாபிக்கள் நான் பேசணும்னா நீங்க அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் பேசுறேன். நாளைக்கு உங்களுக்கு புது வீடியோ வந்து மீட் பண்றேன். Until then, I am Munafi, informative boy. Stay safe. Jai Hind. Bye.